நம்ம இன்னும் விண்ணகத்துக்கு போகல, பூமியில தான் இருக்கிறோம். நம்ம பார்க்கிறது, கேட்கறது, அனுபவிக்கிறதெல்லாம் பூமியை தான் அனுபவிக்கிறோம். இதுக்கு மத்தியில இதை நம்பாம அதை நம்பி வாழ்றோம். அப்படி வாழும்போது இந்த பூமி நம்மோடு போராடுகிறது, உலகம் முழுவதும் நம்மோடு போராடுகிறது, நம்முடைய ஊனுடல் நம்மோடு போராடுகிறது. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, விசுவாச வாழ்வு என்கிற போராட்டத்தில் ஈடுபடு, நிலை வாழ்வை பற்றிக்கொள், இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறார். See, you are called to live a life of faith. நீ கூப்பிட்டிருக்கிறது ஏதோ ஒரு ஆராதனை சொல்லிட்டு போறதுக்கு இல்ல, அல்லது பேருக்கு ஒரு ஞான ஸ்நானத்தை எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை பூசி போனா போட்டு வாழ்றதுக்கு இல்ல. நிலை வாழ்வை பற்றிக்கொள், விசுவாச வாழ்வு என்கிற போராட்டத்தில் ஈடுபடு. உனக்கு ஒரு விண்ணகம் இருக்குது, அங்க ஒரு வீடு ஆண்டவர் கட்டிட்டு இருக்காருன்ற ஒரு உணர்வோட இந்த பூமியில வாழ். அதுதான் விசுவாச வாழ். அப்படி வாழ்ந்தோம்னா என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு ஸ்டெப்பு நம்ம எடுக்கும் போதும், வைக்கும் போதும், பேசும் போதும் இதெல்லாம் அங்க கொண்டு போகுமா அப்படின்னு பார்ப்போம். அங்க பார்த்து பார்த்து இங்க அடி எடுத்து வைக்கிறோம். அதுதான் விசுவாசம். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்ல, பெர்மனன்ட் இல்ல, நித்தியமா ஒரு நாள் வாழ போகிறோம். கொஞ்ச நாள் தான் இங்க டைம் கொடுத்துருக்குது. இங்க வாழ்ற வாழ்க்கை அங்க போறதுக்காக தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த விசுவாசத்தோட வாழ்றதுதான் விசுவாச வாழ்வு. அதனாலதான் போட்டிருக்காரு, விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்துல ஈடுபடு.